தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ரோமர் 13:14 வாசிப்போம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர் இச்சைக்கு இடமாக சரீரத்தை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பாவத்தை நாள்தோறும் பலகீனப்படுத்தணும். பாவம் நம்மை பலவீனப்படுத்துவதற்கு முன்பு நாம் பாவத்தை பலகீனப்படுத்தணும். எப்படி சார் பாவத்தை பலகீனப்படுத்துறது அப்படின்னா கொஞ்சம் கவனிங்க. நம்ம சுபாவமே, மனுஷ சுபாவமே என்னன்னா தீமை செய்வது, பாவத்திலே நிலை கொண்டிருப்பது, பாவத்தின் மேல் மோக இச்சை கொள்வது. இது இந்த மாம்சத்தினுடைய சுபாவங்க. இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. மனுஷன் பாவம் செய்த பிறகு அன்னில இருந்து நம்ம சுபாவமே, மாம்சத்தின் சுபாவமே துரிச்சை, தீய எண்ணம், தீய ஆசை, அதோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அது நமது வாழ்நாளிலே நம்மோடு கலந்து விட்ட ஒன்று, கொடிய ஒன்று. அந்த தீய ஆசையை அகற்றாத பொழுது அது அவனை வென்று விடுகிறது. ஆகவே நமது சிந்தனையில, நமது வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள், ஆசைகள், மோக இச்சைகள், இப்படிப்பட்ட பாவங்கள் வந்து மோதும் பொழுது ஜாக்கிரதையா இருந்து ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி அகற்றணும். அதற்கு ஆண்டவரின் துணை நமக்கு வேணும், பரிசுத்தாவின் துணை நமக்கு வேணும், ஆத்மாவில பலன் நமக்கு வேணும். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய மக்களா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா அந்த தீய ஆசை எண்ணம் நம்மை கொன்றுவிடும், நம்மை பாவத்துக்கு அடிமையாக்கிவிடும். உங்கள் ஆத்மாவுக்கு கேடு, பரிசுத்தம் கெட்டு போயிருன்னா உடனே அந்த இடத்தை விட்டு விலகுங்கள், நபரை விட்டு விலகுங்கள், உங்களை காத்து கொள்ளுங்கள். இதுதான் பாவத்தை பலவீனப்படுத்துகிற முயற்சி. கணவன் மனைவி பிரிந்திருந்தா ஒன்றாக இணைந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தை பலப்படுத்தணும், சகோதர ஐக்கியத்தை பலப்படுத்தணும். ஆகவே நல்ல பரிசுத்தவர்கள் ஐக்கியத்தை நாடி வாருங்கள், ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. சபை ஐக்கியம், பரிசுத்தவான்களின் ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களை இணைத்து ஐக்கியப்படுத்தி அந்த ஐக்கியத்தை நிலைத்திருங்கள். அப்போதான் பாவத்தை பலகீனப்படுத்தி வெற்றி பெற முடியும். ஆண்டவரின் இரத்தத்தினால் ஜெயிக்கக்கூடிய கிருபை தாரும். விசுவாசித்தா ஜெயிப்பீங்க. இன்றைக்கு நீங்கள் அதை ஜெயிக்க முடியும், விடுதலை அடைய முடியும். மனம் திரும்பி விட வேண்டியது விட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.